வணக்கம். தூத்துக்குடி மீனவன். எங்கள் ஏரியாவில் ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் மச்சான் இவங்க எல்லோரும் தம்பி எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா கரப்பாட்டு வலை வந்து வைக்க போகிறாங்க. இதில் வந்து என்ன மீன் வருதுன்னு தெரியல. என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாறை மீன் இப்படி தான் வரும் அதிகமாக. வேறு எந்த மீன் வர்றது, பாறை வந்து வரணும், இல்லாட்டி கெளுத்தி மீன் வரணும். இது வந்து 2 பேர் தண்ணிக்குள்ளே இறங்கி அப்படி வலையை வந்து விரித்து போட்டுட்டு வருவாங்க. இப்போ இறங்குறாங்களா 2 பேர், ஒரு ஆள் இங்கிட்டு வந்துடுவாங்க, ஒரு ஆள் அங்கிட்டு சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. இங்கே போட்டில் இருந்து மாப்பிள்ளை வந்து மீனை போட்டு விட்டுருக்கான். மீனை இறைய போட்டு மீனை பிடிக்கிறோம். சின்ன மீனை போட்டு, அதுவும் சின்ன மீன் தான், பெரிய மீனாக இல்லை, அந்த மீனை பிடிக்க போகிறோம். இப்போ நீஞ்சு போவாங்க பாருங்கள், அப்படியே மெதுவாக காமிக்க. என்ன இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, ஒன்று ஒன்றா சொல்கிறேன். 2 பேருமே விரிஞ்சு வந்துட்டாங்க பாருங்க. அங்கிட்டு இருந்து மீனை ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கான். மீன் ரொம்ப வருதா இல்லைன்னு தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப பிடிச்சோம், கூடையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு தெரியாது. கடலை பொறுத்தல பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குறது தான் கிடைக்கும். இந்த மீன் நான் சொல்லி கொடுத்து பாருங்க, காமிப்பேன். தூக்கி விடும்போது வந்து இந்த இடத்துல வந்து கடிக்க பாருங்களா மீன். அந்த சொல்லி விடுறதெல்லாம் மீன் தான். அந்த கடிக்கா பார்த்தீங்களா, அதுதான் மீன். நாங்கள் தூரக்கிழமை மீன் வந்து இப்படி தான் பிடிப்போம். மொத்தமாக இருந்தாலும் இப்படி தான் பிடிச்சிட்ருப்போம். வளைச்சி பிடிச்ச வேண்டி தான். மீன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒரே இடத்துல நிப்பாட்டியாச்சு. மச்சான வந்துட்டார். வலை சின்ன வலையா இருக்கு. இந்த சொடக்கு சவுண்ட் விடும்போது மீன் பயந்துட்டு உள்ள விடும். அவ்வளோதாங்க, வளைஞ்சாச்சு, அடிச்சாச்சு. இது என்ன சின்ன வலையாக இருக்குது இந்த வலை? 120 இதுலையா? ஓலை பிடிச்சது. பார்ப்போம், ஏதாச்சும் 1-2 மீனாச்சும் வரும். மீன் இல்லாமலாம் இருக்காது, பாறை இப்படிலாம் இருக்கும். தூண்டி போட்டு இந்த இடத்துல 2 மீன் பிடிக்கலாம். ஏன்னா இறைய போட்டு திங்கும். இந்த கரைக்குள்ள வர்ற மீன் எல்லாமே சின்ன மீனை திங்கிறக்காண்டி, இந்த இறை வந்து நம்ம மீனை கழிச்சு போடுவோம்ல, அந்த மீனை திங்கிறக்காண்டி வர்ற மீன் தான் இந்த மீன் எல்லாம். வலையை வந்து காலுக்குள்ளே வச்சுருந்து அடுக்கிறாங்க. கீழே இருந்து வர்ற வலை வந்து மட வலை, மேலே இருந்து அந்த சுற்றி வர ரவுண்டாக தெரியும் பார்த்தீங்களா, அது வந்து மேவலை அப்படின்னு சொல்லுவோம். நல்லா அடிக்க முடியாது. என்னாச்சு? கெழுதா? ஐயோ, குளிருது. பாறைக்கட்டி கிடக்கு. இந்த ஒன்று கிடக்கு பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியுதா? இல்லுக்கு என்ன மீன் பரவாயில்லாமல் இருக்குங்க. நம்ம எதிர்பார்த்தோம் கொஞ்சம் தான் வரும்ட்டு. அப்போ இவ்வளோ மீன் வருது, எல்லாம் குட்டி குட்டி பாறையாக இருக்கு பாருங்க. ஏய், எவ்வளோ மீன் இருக்குன்னு பாரு. இதுவும் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினச்சேன். ஐயா, பயங்கரமான மீனுங்க. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மீன் ஏறுங்கிறது. சும்மா எடுத்தேன், ஆனால் டக்குன்னு பார்த்தா எவ்வளோ மீன் ஏறிக்கு பார்த்தீங்களா கரப்பாட்டு வலையில். அந்த முடிஞ்சிச்சு, 2000 ரூபாய்க்கு மேலேயே போயிடும் மீன் எல்லாம். பாட்டில் துள்ளிட்டு கிடக்கான். கெழுது வந்துச்சு, கெழுத அவ்வளோ மீன் பார்த்தீங்களா. நம்ம கொஞ்சமாக தான் எதிர்பார்த்தா, நம்ம வலை நிறைய வந்து மீன் வந்துட்டு. சின்ன வலையாக இருக்கும், கொஞ்சம் தான் வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து அந்த வலையை வந்து தெருவாக எடுத்துகிட்டு இருக்கணும். அவங்க 2 பேரும் என்ன பண்ண வேண்டாம், மீன் வந்து ஒதுக்கி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். சும்மா நார்மலாக எடுக்க முடியாது. மீன் எல்லாத்தையும் கூட்டி ஒரு இடத்துக்கு மொத்தமாக கொண்டு வரணும். அது வந்து இப்படி தான் தென்னிக்கிட்டே வருவோம். துட்டிக்கு இருக்கு, உயிரோடு இருக்குது மீனெல்லாம். நீ வளர்ந்து பார்ல சேரும், நாங்க போய் மறுபடியும் வச்சு வளர்ந்து பிடிப்போம். சொல்லுங்க, கொள்றிய பார்ல சேர
அடுத்த ஒரு பாடா இதே தூண்டில் பிடிச்சிருந்துச்சுங்க ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டே இருக்கணும். மொத்தம் ஒரே அரிப்பு தான். எல்லா மீன் கரைப்பட்ட வலையில் அப்படியே கரையாவது இழுத்து அடித்து வச்சாச்சு. எதிர்பார்க்கவே பார்த்தீங்களா, 5 நிமிஷம் கூட ஆகலை. நான் வீடியோ கண்டினியூஸாக தான் எடுத்துகிட்டே இருக்கேன், எதையுமே கட் பண்ணவே இல்லை. 5 நிமிஷத்துல இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். மீன் எல்லாத்தையும் ஒதுக்கி மொத்தமாக கொண்டு வந்தாச்சு. இந்த வலைக்கு இந்த மீன் அதிகம். ஏன்னா இது எல்லாமே பாறை மீன், சின்ன சின்ன பாறை தான். இதையும் எடுத்து அப்படி பொரிச்சு தின்றா சூப்பராக இருக்கும். ஹாய் சொல்லுங்கண்ணே. அண்ணன் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க, வீடியோ பார்ப்பாங்களா? சந்தோஷம்ண்ணா ரொம்ப. பாறை ஒதுக்கி கொண்டு வந்தாச்சு. மதுரைக்கு வர்றது கஷ்டங்களாம்மா. இந்த இப்படி வரும்போது நீங்கள் வாங்கிட்டு போயிடணும், இதுதான் கரெக்ட். இப்படி வரும்போது நீங்கள் வாங்கிட்டு போயிடணும் ஊருக்கு. நாங்கள் இங்கே ஒரு வாரம் சென்று மீன் தானே சாப்பிடுவோம். இல்லை ஒரு ஓட்டா பிடிச்சாச்சே. இது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இங்கேருந்து எடுத்துகிட்டு அலசிட்டு நேராக நம்ம ஏலக்கடற்கரைக்கு பாருங்க, அங்கே ஏலக்கடற்கரை கொண்டு போயிடுவாங்க. அங்கே போய் ஏலத்தில் கூட இப்போ வந்து தண்ணியெல்லாம் அலசுறத பார்ப்போம்னா, அலசுறதுனா மீனை வந்து கழுவி எடுக்கிறது தான், கடல் தண்ணியில் விட்டு. பல பலன்றாயிரு இன்னும் கொஞ்சம் அலசிக்கல கீழே மண்ணெலாம் வந்து. அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். தூண்டி போடுறதா தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் தூண்டி போடுங்க. இறைய வச்சு கோர்த்து போட்டிங்கன்னா தூண்டி நல்லா மீன் கிடைக்கும். மீன் வச்சாச்சு. அடுத்து மீன் வச்சாச்சு. எங்கனே உயிரோடு எல்லாருமே மீன் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மீனை வாங்கிட்டு போய் நம்ம பொரிச்சு திங்கும் போது தான் சூப்பராக இருக்கும். போனோடனே இங்கே வச்சு வெட்டணும், மீனை வெட்டணும். மீனை வெட்டிட்டு வீட்டில் போய் மசாலா தடவி அப்படி பொரிச்சு தின்னு வச்சுக்கலாம். அப்படி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நாள் திங்க அப்படி வயிற்றுக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும். அது இது எவ்வளோ கிலோ வச்சு? எவ்வளோ போச்சு அது? 1500 பரவாயில்லையா, கரெக்டு தானே. அப்போ இங்கேயும் ஒரு 500 வித்தாச்சு. அது சொன்ன மாதிரியே 2000 மீன் பிடிச்சி வித்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஒரு 5 நிமிஷத்தில் 2000 மீன் பிடிச்சி விற்றுட்டு இப்போ வீட்டுக்கு போயாச்சு. கடலுக்கு போனாங்க. கடலுக்கு போயிட்டு வரும்போது மீன் பாடே இல்லை போட்டில். இங்கே வந்து கரைக்கு வந்து பிடிச்சி செலவுக்கு வச்சுக்கிட்டாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.